ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உள்ள நெருக்கடியை உண்டாக்கக்கூடிய டோட்டல் வடிவத்தை தான் ஒரு இதுல சொல்றாங்க. அந்த அதாவது துஆல சொல்றாங்க எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புகுல் வதலஇத் தைன் வகலபத்துர் ரிஜால் அப்படின்றாங்க. அத்தனை இந்த உள்ளத்தை நெருக்கடிக்குள்ள கொண்டு போற அந்த விஷயம் அது என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின ரசூலா ஹைபருக்கு போற டைம்ல இந்த துஆ கேக்குறாங்க. ஒரு பெரிய எதிரி சமுதாயத்தை இறுதி நிலையில ஃபேஸ் பண்ற இடம் அது. அவர்களை ஃபேஸ் பண்ண போற இடத்துல ரசூலா சொல்றாங்க அல்லாஹும்ம இன்னி, அதிகமா சொன்னாங்க அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், எனது எதிர்கால கவலைகள், கடந்த கால கவலைகள், நிகழ்கால கவலைகள் எல்லாவற்றையும் விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். வல் அஜ்ஸி வல் கஸல், இயலாமை, சோம்பேறித்தனம், வல் ஜுப்னி வல் புகுல், கோழைத்தனம், கஞ்சத்தனம், வதலஇத் தைன் அதாவது கடனுடைய நெருக்கடி, வகலபத்துர் ரிஜால் மக்கள் என்னை மிகைத்து விடுதல், இது எல்லாவற்றிலிருந்து நான் என்ன செய்கிறேன்? பாதுகாவல் தேடுகிறேன். இது ஒரு அறிஞர் ஒரு அழகான முறையில் இது என்ன செய்றாரு? விளங்கப்படுத்துகிறார். ஃபத்ஹுல் பாரில் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இதை பதிவு செய்கிறார். என்ன அப்படி என்று சொன்னால், 3 உள்ளத்தை தாக்கக்கூடிய கெட்ட வகைகளை ரசூலுல்லாஹ் இதில் சொல்றாங்க. அதாவது மனிதனை தாக்கக்கூடிய 3 வகைகளை சொல்றாங்க. ஒன்று நஃப்சானியா, உள்ளம் சார்ந்தது, இன்னொன்று பதனியா, உடல் சார்ந்தது, இன்னொன்று ரெண்டுக்கும் வெளியே இருந்து நம்மளை என்ன செய்யறது, அதாவது பாதிக்கக்கூடிய ஒரு அம்சம் சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது முதலாவது உள்ளது அதாவது இந்த நஃப்சானியா இதை உள்ளம் சார்ந்தது இதை நம்ம பலத்தை வச்சு 3 என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒன்று சிந்தனை சார்ந்தது, இன்னொன்று கோபம் சார்ந்தது, இன்னொன்று இச்சை சார்ந்தது. உள்ளத்தை பாதிக்கிறது சிந்தனை சார்ந்தது, மூளை சார்ந்தது, கோபம் சார்ந்தது, இச்சை சார்ந்தது. இது 3 என்ன செய்யும்? உள்ளத்தை பாதிக்கும். ஃபல் ஹம்மு வல் ஹஸன், இந்த கடந்த கால கவலை, எதிர்கால கவலை என்ற இந்த கவலைகள் சிந்தனை சார்ந்தது, மூளையோடு சம்பந்தப்பட்டது. யோசிச்சு 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 அது என்ன செய்யும்? வேதனை ஏற்படுத்திக்கொண்டே இருக்கும், கவலை ஏற்படுத்திக்கொண்டே இருக்கும். அதே போல கோழைத்தனம் இருக்கிறதே ஜுபுன், அது கோபம் சார்ந்தது. கோபம் வரும், அவனுக்கு அதை ஃபேஸ் பண்றதுக்கு ஏலா, அவன் ஒரு கோழை, அதனால என்ன செய்வான்? அதை ஃபேஸ் பண்ணாத நிலையில் இருப்பான். எனவே இது எது சார்ந்தது? கோபம் சார்ந்த ஒரு விஷயம். வல் புகுல், கஞ்சத்தனம் ஷஹ்வானியா, அவனுடைய இச்சை சார்ந்தது. இச்சை சார்ந்த அவன் அனுபவிக்கக்கூடிய சப்ஜெக்டோட என்ன அது சார்ந்த, அதை தடுக்கும். அந்த கஞ்சத்தனத்தால் அதை என்ன செய்வான்? அந்த கஞ்சத்தனம் தான் அவனை பாதுகாக்கும், அவன் என்ன செய்யறான்? அதுல நினைக்கிறான். அதே போல அஜிஸ் வல் கசல், இப்ப இதெல்லாம் உள்ளம் சார்ந்த 3 வகையா பிரிச்சு சொல்லிட்டாரு. அல் அஜிஸ் வல் கசல், இயலாமையும் சோம்பேறித்தனமும் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்தது. இது என்ன? உடல் சார்ந்தது. வத்தானி யகூனு இந்த சலாமத்தில் அஅதா, இந்த சோம்பேறித்தனம் எப்ப ஏற்படும்னா, முழுமையா உடல் ஆரோக்கியமா இருக்கிற டைம்ல ஏற்படும். முழுமையா உடல் ஆரோக்கியமா சூப்பரா உடல் இருக்குமே, அப்பதான் என்ன செய்யும்? சோம்பேறித்தனம் ஏற்படும். செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, நல்லா இருக்கிறோம், வேலை வெட்டிக்கு ஆள் இருக்கி, நம்மளும் ஃபுல் இதா இருக்கிறோம், சோம்பேறித்தனம் என்ன செய்யும்? ஏற்படும். சாதாரண உடல் இயலாமை இருந்தா அது இயலாமை என்ற செக்ஷனுக்கு என்ன செய்யும்? வரும். முழு ஆரோக்கியமாக இருந்தா அது எதுக்கு வரும்? சோம்பேறித்தனத்தை என்ன செய்யும்? அது ஆரோக்கியமாக்கிற பிழைன்றதில்ல, ஆரோக்கியமான நிலையில அது என்ன செய்யும்? அது உண்டாகும் சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது வல் அஜிஸ் வல் கஸல் பதனியான்னு சொல்லி, அதுக்கு பின்னால வெளியிலிருந்து வரது இருக்குதே, அது ரசூலுல்லாஹ் கடைசியா 2 சொல்றாங்க. என்ன? வகலப, அதாவது கடன் நெருக்கடி, மற்றவர்கள் நம்மளை என்ன செய்வது? மிகைத்து விடுவது. முதலாவதை பொறுத்த வரைக்கும் கடன் நெருக்கடி என்பது பொருளாதாரம் சார்ந்தது, மற்றவர்கள் மிகைத்தல் என்பது அந்தஸ்து சார்ந்தது. அந்தஸ்து சார்ந்தது. சோ அந்தஸ்து சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த, இச்சை சார்ந்த, கோபம் சார்ந்த, சிந்தனை சார்ந்த, மனிதனுடைய பூரணமான ஆரோக்கியம் சார்ந்த, அதுபோல மனிதனுடைய உடல் குறைபாடு சார்ந்த எல்லா விதமான பலகீனங்களும் உள்ளத்தை பாதிக்கும். அத ரசூலுல்லாஹ் டோட்டலா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புகுல் வதலஇத் தைனி வகலபத்துர் ரிஜால். எப்பயும் கேட்கலாம், சுஜூதுல கேட்கலாம், கையேந்தி கேட்கலாம், நம்ம தூங்குற டைம்ல கேட்கலாம், எலும்புற டைம்ல கேட்கலாம், காலை மாலையில கேட்கலாம். அந்த துஆவை திருப்பி 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 கேட்கிற நம்ம உள்ளத்தை என்ன செய்யும்? இதாக வச்சிட்டு இருக்கும். அதே போல நம்ம கேட்க வேண்டிய துஆல உண்டு, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இன்னொரு இடத்துல வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, அறிவை அதிகப்படுத்த. இந்த உள்ள விரிவோடு அதுவும் என்ன செய்யுது? சம்பந்தப்பட்டது. அதை நம்ம என்ன செய்யணும்? அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, விரிவடையும் உள்ளம் அப்படி என்கின்ற இந்த தலைப்பு நம்ம பேசக்கூடிய எல்லா மார்க்க உரைகளோடு சம்பந்தப்பட்டது. அந்த பயான்கள் எல்லாம் எதுக்கு பண்ணப்படுதுன்னா, உள்ளம் என்ன செய்யணும்? விரிவடையணும் என்றதுக்காக பண்ணப்படுது. ஆனா விரிவடையும் உள்ளம் என்றதை நம்ம புரிஞ்சிருந்தா தான் அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும்? நமக்கு டச் ஆகும்.
அதனால தான் இந்த பகுதியை நான் என்ன செஞ்சேன், தனிப்பட்ட ரீதியாக இந்த தலைப்பாக போட்டு விரிவடையும் உள்ளம் என்பது குர்ஆன் நிறையவே எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். இறுதியாக இந்த கவலைகளும் வேதனைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிட்டால், உள்ளம் நெருக்கடியாகிவிட்டால், அல்லாஹு தஆலா ஒரு விஷயம் நபிக்கு சொல்றான். என்ன சொல்றான்? வலகத் நஅலம் அன்னக யதீகு சதுருக பிமா யகூலூன். நபியே, அவர்களது விமர்சனத்தின் காரணமாக, ரசூலுல்லாஹ்களை விமர்சிச்சதுல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? உள்ளம் நெருக்கடியாகினாங்க. அவர்கள் உங்களை நல்லவர்களுக்கும் ஏற்படும் என்னனே உள்ளம் நெருக்கடியாவதை நாம் அறிகிறோம். யாருடைய விமர்சனத்தின் காரணமாக? மற்றவர்களுடைய விமர்சனத்தின் காரணமாக. ஏன் நெருக்கடியாக உணர்றன்னா, ரசூலுல்லாஹ் உண்மையாளர், அவங்க என்ன சொல்றாங்க? பொய்யர். ரசூலுல்லாஹ் நல்லவர், அவங்க என்ன சொல்றாங்க? கெட்டவர். ரசூலுல்லாஹ் நம்பிக்கையாளர், அவங்க சொல்றாங்க துரோகி அப்படின்றாங்க. இதே விமர்சனம் நம்ம வந்தாலும் எதிர்கொண்டுருவோம். சொல்லிட்டு போய் பெரிய ஆள் அப்படின்னு வேந்திரிமா, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் துரோகமும் செஞ்சிருப்போம், ஏற்கனவே முழுசா நல்லவனா மிக்க மாட்டோம், ஏற்கனவே முழுமையா உண்மையாளனா இருக்க மாட்டோம். வார விமர்சனத்தை எதிர்கொள்ற பேர்ல எதிர்கொள்ளுவோம். உண்மையும் அரவாசிக்கு அதுல, அதனால அது உண்மையும் தான் வழங்கிட்டா. ரசூலுல்லாஹ்களுக்கு அது வேதனை என்னடா, ஒரு முறையாக போய் சொல்லலையே, அதனாலதான் அவ முஹ்ரிஜிஹும், இவர்கள் என்னை வெளியேற்றுவார்களா. எனவே தாங்கிறவன் தாங்கிறதுக்கான காரணம் சரியாகிறான் அர்த்தம் மட்டுமல்ல, ஏற்கனவே விமர்சனம் உண்மைன்றது என்னது ஒரு காரணம். ரசூலுல்லாஹ்களுக்கு அது மிச்சம் வலிச்சதுக்கு காரணம் ஒரு துளி முதல் என்ன உண்மை இல்லை. அப்ப அல்லாஹு தஆலா ஆறுதல் சொல்றான், வலகத் நஅலம், நாங்கள் அறிந்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், வலகத் நஅலம் அன்னக யதீகு சதுருக பிமா யகூலூன், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையால் உங்கள் உள்ளம் நெருக்கடிக்குள்ளாவதை நாம் அறிகிறோம். சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், நீங்கள் அதாவது உங்களுடைய இறைவனது புகழை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் துதிப்பீராக, தஸ்பீஹ் செய்யுங்க. வகும் மினஸ் சாஜிதீன், சுஜூது செய்கின்றவர்களில் உள்ளவராக ஆகிவிடுங்கள். உங்களோட உள்ள நெருக்கடி இல்லாம போகணுமா, நீங்க அடிக்கடி என்ன செய்ய? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு அல்லாஹ்வை தஸ்பீஹ் பண்ணுங்க. நீங்க அல்லாஹ்வை உயர்த்த 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 அந்த தஸ்பீஹ் இந்த உள்ளத்துல என்ன செய்யும்? வேலை செய்யும். உங்களோட உள்ளத்தை என்ன செய்யும்? அதை விரிவுபடுத்திக்கிட்டே போகும். வகும் மினஸ் சாஜிதீன், சுஜூது செய்கின்றவர்களில் உள்ளவராக நீங்கள் இருங்கள். வஅப்து ரப்பக் ஹத்தா யஅதியகல் யகீன், மரணம் வருகின்ற வரைக்கும் உமது இறைவனை வணங்கி கொண்டே இருப்பீராக அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். அல்லாஹ் தஆலா தெரியாம அல்ல இந்த விஷயம் நடந்துட்டு தெரியும். ஆனாலும் அல்லாஹ் தஆலா அந்த நபிக்கு என்ன செய்றார்? நாங்கள் அறிகிறோம் என்று சொல்றார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஆறுதலா சொல்றார், நபியே, அவர்கள் உம்மை பொய்ப்படுத்தவே இல்லை, அல்லாஹ்வுடைய வசனங்களை தான் பொய்ப்படுத்துறாங்கடா. உண்மை பொய்ப்படுத்தவில்லை, அல்லாஹ்வுடைய வசனங்களை தான் என்ன செய்கிறார்கள்? பொய்ப்படுத்துகிறார்கள். அப்படின்னா என்ன? நீ அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லலைன்னா அவங்களே உண்மையாளர் என்ன செஞ்சிருப்பாங்க? சொல்லி இருப்பாங்க. அல்லாஹு தஆலா என்ன செய்றான்? அதை தன் பக்கம் திருப்புறான். அல்லாஹ் தஆலா அதை தன் பக்கம் திருப்புறான். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றான்? ஆறுதல் சொல்றான். எனவே தஸ்பீஹ் செய்வது, சுப்ஹானல்லாஹ், ஒரு வேதனை விஷயம் வருதா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்றது, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்றது உங்களுடைய உள்ளத்தை என்ன செய்யும்? உறுதிப்படுத்தும். இரண்டாவது, சுஜூது செய்யக்கூடியவர்களாக இருத்தல். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி என்ற துஆக்களை நம்ம அடிக்கடி கேட்டல். நமக்கு நெருக்கடியான மனநிலை, ஒரு அகலாக்களை அதிலே மாற்ற முடியாதா, துஆவை கேட்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் என்ற துஆவை கேட்கிறது. இது போன்ற பிரார்த்தனைகள் மூலமும் நம்ம பயிற்சிகளின் மூலமும் அல்லாஹு தஆலா ஒரு மிக தாராளமான விரிவடைந்த ஒரு தாராள உள்ளம் கொண்ட ஒரு அமைப்பை அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.